அண்மைச் செய்தி. சென்னை நந்தனம் அரசு கலைக் கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை பல்வேறு தகவல்களை மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். அதாவது சென்னை மத்திய கைலாஸ் பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அரசு நிறுவனமாக அது செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியிலே காவலாளியாக இருந்தவருடைய உடலானது தற்போது கிடைப்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நந்தனம் அரசு கல்லூரியிலே உணவு விடுதியிலே இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை மட்டும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் 3 பேரை கைது செய்த நிலையிலே புகைப்படங்களை வெளியிடவில்லை. குறிப்பாக முத்துச்செல்லும் என்பவர் தான் இந்த உணவு விடுதியை ஏறக்குறைய சில ஆண்டுகளாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த உணவு விடுதியில குணசேகரன் என்பவர் உணவு தயாரிக்கக்கூடிய மாஸ்டராக செயல்பட்டு வருகிறார். அவரோடு கார்த்திகேயன் என்பவரும் 3 பேரும் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் காவல்துறையினுடைய பத்திரிகை செய்தி என்பது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம், அவருடைய விவரங்கள் முழுமையாக தெரிவிப்பார்கள், இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் எந்த பகுதியில் கூடிய தெருவைச் சேர்ந்தவர்கள், இவருடைய வீட்டு எண்ணினுடைய முகவரி உட்பட அனைத்தும் தெரிவிக்கப்படும். அதே போன்று புகைப்படங்களும், குறிப்பாக இது பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் பாதிக்கப்பட்ட விக்டிமாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய புகைப்படத்தையோ பெயரையோ அவருடைய ஊரையோ வெளியிட முடியாது. ஆனால் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அவருடைய முழுமையான தகவல்களும் வெளியிடப்படும். ஆனால் நேற்றைய தினம் சென்னை மாநகர காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில், பத்திரிகை குறிப்பில் வெறும் 3 பேரை கைது செய்திருக்கிறோம் என்கிற பெயர் விவரம் மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய புகைப்படங்கள் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக இந்த சம்பவத்திலே மேலும் எத்தனை பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்கிற சம்பவத்தையும் இவர்கள் வெளியிடவில்லை. இதுதான் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த துயரத்தை, வேதனையை சொல்ல முடியாமல் உறவினர்களோடு அழைத்து சென்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார். அனைத்து மகளிர் காவல்துறையினர் புகார் பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு அந்த மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண் பல பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பெண்ணை மிரட்டி இது போன்ற வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணிற்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த துயரம் என்பது இந்த சமூகத்திலே எந்த அளவிற்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முத்துச்செல்வம் என்பவர் திமுகவினுடைய பின்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் எந்த பின்னணியில் உடையவராக இருக்கிறார் என்ற விவரத்தையும் காவல்துறையினுடைய அந்த செய்தி குறிப்பில் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக இந்த முத்துச்செல்வம் இந்த பெண்ணை அழைத்து வந்து வேலைக்காக பணியமர்த்தி அங்கேயே தங்க வைத்து, அதாவது தினந்தோறும் மிரட்டி அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை இவர் செய்ததாக அந்த பத்திரிகை குறிப்பில் செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த குணசேகரன் என்கிற மாஸ்டர், அவருக்கு வயது 55க்கு மேல் என்று கூறுகிறார்கள். அவரும் தொடர்ந்து இதனை பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இந்த இருவரும் போதாது என்று கார்த்திகேயன் என்பவரும் அந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து இவருடைய நண்பர் பல பேரும் இந்த பெண்ணை தொடர்ந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடுதியை நடத்தி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பெண்ணை எப்பொழுது அழைத்து வந்தார்கள், எவ்வளவு காலமாக எத்தனை நபர்கள் இந்த பெண்ணுக்கு இது போன்ற தொல்லை கொடுத்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு இந்த புள்ளி விவரம் என்பது தலையை சுற்றக்கூடிய அளவில் இருக்கிறது. எனவே இதில் பாதிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி கூட, அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி கூட தப்பித்து விடக்கூடாது என்பதுதான் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அவலக்குரலாக இருக்கிறது. எனவே மேலும் இதில் தலைமறைவாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பதை கண்டறிந்து முழுமையாக கைது செய்யப்பட வேண்டும். ஒரு கலை கல்லூரி என்பது ஏறக்குறைய அந்த பகுதியில் 2000 மாணவர்கள், தமிழகத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிறது. அந்த கல்லூரியில் இது போன்ற ஒரு அட்டூழியம் நடைபெற்றால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இதை கண்டித்து மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கண்டன முழக்கங்களையும் இந்த உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்கிற முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் இந்த கல்லூரியுடைய கேண்டீன் தற்போது 3வது நாளாக இன்றைக்கு
மூடப்பட்டிருப்பதாக 3 நாட்களாக மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குணசேகரன் என்ன பின்புலத்தில் வந்திருக்கிறார், இவருடைய பின்புலத்தில் எத்தனை நண்பர்கள் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார்கள், கார்த்திகேயனுடைய பின்புலத்தில் எத்தனை நண்பர்கள் இது போன்ற கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முத்துச்செல்வத்தினுடைய பின்னணியில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முழுமையாக காவல்துறை விசாரணை நடத்தி இந்த பின்புலத்தில் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வேதனை குரலாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதுதான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மற்றும் உறவினர்களுடைய வேதனையாக இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, தொடர்ந்து இவ்வளவு காலமாக அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்கிற விவரத்தை கூட காவல்துறையினர் வெளியிடவில்லை என்றால் இந்த வழக்கை மற்ற வழக்குகளைப் போல மூடி மறைத்து விடுவார்களோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தனக்கு மேலும் ஏதாவது தொல்லைகள் ஏற்படுமோ என்ற பயத்திலே அந்த பெண் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண்ணினுடைய வேதனை குரலாகவும் அந்த உறவினர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அருண், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.